பீரோலே சாவியை மறந்து வச்சுட்டனே, கூட்டலையே. ஐயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி, இரு, எடுத்துட்டு வரேன். பழனி, பழனி, இங்க கொஞ்சம் வாயே. என்னடா ஏன் பதற? காலையில உன்கிட்ட நகையை காட்டிட்டு ஆமா உள்ள வச்சேன், 3 நகை குறையுது. திரும்ப வந்து பார்த்தா என்னடா சொல்ற? நாங்க போன பிறகு யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லையே. ஆமாண்டா, நான் நகையை உள்ள வைக்கும் போது நீ அவசரமா கூப்பிட்டேன்னு சாவி அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த வேலைக்காரமா தான் கூட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வேலை அவங்க நகையை எடுத்திருப்பாங்களோ. இருந்தாங்களா? வேலை செய்யற வீட்லயே எத்தனை பேர் திருடி இருக்கா? அதுவும் இல்லாம அந்த அம்மா வெளியூர், இங்க வேலை பார்க்காம இங்க வந்து வேலை பார்க்கறாங்கன்னா அப்போ இங்க ஏதோ கைவரிசை காட்டுக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா தான் நகை திருடி இருக்கணும். அவங்க எங்க ஊரு தான், வீடெல்லாம் தெரியும். வா காட்டுற. எனக்கும் அப்படிதான் படுது. ஆனா நம்ம போய் கேட்டாலும் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. நம்ம ஆதாரம் இருந்தா தானே கேட்க முடியும். டேய், நாம ஏன்டா கேட்க போறோம்? கேட்கறவங்கள கேட்க வைப்போம். நாம போகும்போது இன்ஸ்பெக்டரையும் அந்த ஊர் பெருசையும் நம்ம வண்டியில தூக்கிட்டு போவோம். இன்ஸ்பெக்டர் கேட்டா அவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். அதுவும் சரிதான். வாங்க போலாம். வாங்க. என்ன வெயில், என்ன வெயில்! ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க முடியலையே. எப்படித்தான் நடக்கிறாங்களோ. அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் மாணிக்க எங்க? நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு 50 கிலோ மாவு கேட்டாக, அதான் அரிசி வாங்க அனுப்பிச்சிருக்கேன். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. செலவு கொஞ்சம் காசு வேணும், காசு கொடு. என்ன வடிவேலு, விளையாடுறியா? என்கிட்ட எதிரா காசு? மா, நீ தான் வேலைக்கு போறல, காசு இல்லைன்னா எப்படி? காசு கொடு. ஏ வடிவேலு, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்காடா? நம்ம குடும்பம் இப்ப என்ன சூழ்நிலையில இருக்கு? வீட்டை திருப்ப கடன் வாங்கணும், காசை திருப்பி கொடுக்கணும்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? வயசானவர், நானே வேலைக்கு போறேன், நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி திரிஞ்சுகிட்டு இருக்கிற? என்னம்மா? பத்தாததுக்கு
செலவுக்கு காசு எங்கிட்டயே கேக்குற? ஆ? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அம்புட்டுதான் சொல்லிட்டேன். மா மா வாடா. காசு கொடுமா மா. ஐயா கையில காசு இல்லைன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி போகுமே. ச்சே, என்ன பண்றது? வீட்டுல இருக்கிற எதையாவது வித்துருவோமா? இது அம்மாவோட மஞ்சப்பை தானே இது. ஏதாச்சும் காசு வச்சிருக்கான்னு பார்க்கலாமா? என்ன அம்மா கிட்ட காசு கேட்டா இல்லன்னு சொல்லுச்சு. பையில பார்த்தா நகையா கிடக்கு. என்னன்னு புரியலையே. இது யார் நகையா இருக்கும்? அதை விடு, நமக்கு எதுக்கு அந்த விவரம்லாம்? இதுல ஒண்ணு மட்டும் சுற்றுவோம். சித்தப்பா இதோ வரேன். அரிசி வாங்கிட்டு வந்துட்டா, சீக்கிரம் ஊற போட அரைச்சிடலாம். சரிங்க சித்தப்பா, உங்க மாப்பிள்ளை எழுப்பி கூட்டிட்டு வாங்க. டீ போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரேன். சரியாத்தா. சார், இந்த வீடு தான். வாங்க சார், உள்ள போய் பார்ப்போங்க. அத்தை, காஃபி வேணுமா? சார், இவங்க தான் சார் என் வீட்டுல வேலை பார்க்கறாங்க. நகை எங்கன்னு கேளுங்க சார். நகையா? நகையா? அத்தை, நீங்க வீட்டு வேலை செய்றீங்களா? என்கிட்ட ஏதோ பெரியவங்களை பாத்துக்கிற வேலைன்னு சொன்னீங்க. உங்க குடும்ப விவகாரம்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப இவங்க வீட்டுல நகையை காணோமா? இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. சார், நகையா? அப்படி எதுவும் நான் எடுக்கலையே சார். நானே என் குடும்ப கஷ்டத்துக்காக வேற இடத்துல வேலை பார்க்கறேன்னு பொய் சொல்லிட்டு சார் வீட்டுல தான் வேலை பார்க்கறேன். சார், நான் நகை எதுவும் எடுக்கல சார். நீ ஏன் சொல்லிட்ட குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வரேன்னு? அந்த கஷ்டத்துக்காக நீயே என் நகையை திருடி இருக்க கூடாது. சார், சார், எங்க அத்தை அப்படிப்பட்டவங்களா இல்ல சார். ரொம்ப நல்லவங்க. அவங்க நகையெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. வீட்டு ஓனரு இவங்க தான் எடுத்திருக்கணும், இவங்களை தவிர வீட்டுல வேற யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா இவங்கள நல்லவங்கன்னு சொல்றீங்க? சார், கண்டிப்பா இவங்க தான் எடுத்திருக்கணும். சார், இந்த பை தான் அவங்க வேலைக்கு வரும்போது எடுத்துட்டு வந்தாங்க. யோ கான்ஸ்டபிள், அந்த பையை செக் பண்ணியா? சார், எங்க அத்தை திருடி இருக்க மாட்டாங்க சார். ஏமா, பைய பார்த்தா உண்மை தெரிய போகுது. நீ அமைதியாருமா.
சார் யோ கான்ஸ்டபிள், அந்த நகையை கொண்டு வாயா. மாமா சார் இது உங்க நகையான்னு பாருங்க. நான் எதுவும் எடுக்கல. ஆமா சார், இது எங்க நகை தான். மூணு நகையில 2 தான் இருக்கு. இன்னொரு நகையை காணோம் சார். என்னம்மா நகை திருடலன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இது இங்க வந்துச்சு? அதுலயும் ஒரு நகையை காணோன்னு சொல்றாங்க. எங்க அந்த நகை? அதுக்குள்ளயும் வித்துட்டீங்களா? இல்ல சார், சத்தியமா இந்த நகைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சத்தியமா நான் திருடல சார். இது எப்படி வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல சார். இன்ஸ்பெக்டர், எங்க சொந்தக்காரா தான் ஏதோ சூழ்நிலையால அப்படி திருடி இருப்பாங்க. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. ஏங்க, அரைச்சு வச்ச அந்த ஒரு நகையை எடுத்து கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி விட சொல்லிடுறேன். இல்ல விஷயம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போகும். இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா என் அத்தை இந்த நகையை திருடி இருக்க மாட்டாங்க. ஆனா யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது நிக்கிறாங்களே இந்த பழனியும் லிங்கமும், இவங்க தான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருப்பாங்க. இந்த குடும்பத்து மேல காரணமே இல்லாம இப்படி பழி போடுறதா இவங்களோட வழக்கம். பாத்தியா தம்பி, இவங்கள விசாரிச்சா உண்மை தெரியும் சார். சார், என்ன சார் இவங்க உதவி பண்ண வந்தவங்கள குற்றவாளியாக்குறாங்க? சார், நீங்க உங்க ரூட்லயே விசாரிங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். இங்க பாருமா, உங்க அத்தை இவங்க வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க. அவங்க வீட்டு நகை இப்போ உங்க வீட்டுல இருக்கு. இவங்களை குற்றவாளின்னு சொல்ல இதை விட பெரிய சாட்சி வேற என்ன வேணும்? மரியாதையா ஒளிச்சு வச்சிருக்கிற இன்னொரு நகைய கொடுத்துருங்க, அதான் நல்லது. இல்லனா உங்க அத்தைய அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சார், நீங்க இந்த 2 நகையை எடுத்துட்டு போங்க சார். மிச்ச நகையா காலையில கொடுத்துடுறோம். இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, தூக்கி உள்ள வச்சிடுறேன். சரிங்க சார். காலையிலக்குள்ள வரணும். வாங்க சார். என்னது நம்ம குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனையா வந்துகிட்டு இருக்கு. உன்னையாவது நான் வீட்டு வரைக்கும் போட சொன்னது நாங்களா இல்லையா? நாம என்ன அப்படி தகண்டால்தான் போயிட்டோம். சித்தப்பா, அத விடுங்க சித்தப்பா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த நகை இங்க எப்படி வந்தது? அதுல ஒரு நகை காணோன்னு வேற சொல்றாங்க. முதல்ல காணாம போன நகையை எங்கன்னு கண்டுபிடிக்கணும். நாளைக்கு காலையில அவங்க கிட்ட சேர்க்கணும். இல்லைன்னா மறுபடியும் போலீஸ் வந்து அத்தையை அரெஸ்ட் பண்ணி அசிங்கமாயிரும் சித்தப்பா. எங்கப்பா போய் தேடுறது? நல்லா பண்ணீங்க சார். வரமா சார். வாழ்த்துக்கள். வரேன் சார். நான் பையில போடும்போது 3 நகை போட்டேன். ஆனா அதுல 2 தானே இருக்கு. அந்த 1 எங்க இருக்கும்? என்ன வர்ற வேலை எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். எப்படியும் இவங்க காலையில அந்த நகையை திருப்பி கொடுக்க போறதில்ல. அதனால அன்னலட்சுமி ஜெயிலுக்கு போறது உறுதி. அந்த அமுதா அவமானப்பட போறது உறுதி. இந்த நகையை புடிங்க. இந்தாங்க.
இந்தாங்க. ம். டீ டீ. हुकुम टाइगर का हुकुम. போயிட்டு வாங்க. மை டியர் மம்மி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நான் உன்கிட்ட அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன் சொல்லு? செலவுக்கு கொஞ்சோண்டு காசு கொடுன்னு கேட்டேன், அது தப்பா சொல்லு? நான் கேட்டதும் இந்தாடா மகனே ஒரு 100-200 கொடுத்திருந்தா நான் பாட்டுக்கு கட்டிங்கோ கோட்டரோ அடிச்சுட்டு போதிலே படுத்திருப்பேனா? நீ இல்லன்னு சொன்னதுனால இப்ப தேவையில்லாம நகை எடுக்க வேண்டியதால போச்சு. இப்ப பாரு, கை நிறைய காசு இருக்கு. இன்னும் 1 மாசத்துக்கு காவலையே கிடையாது. டேய் வடிவேலு, லோக்கல் பாருக்கு போனா நமக்கு தான்டா அசிங்கம். நல்லா எலைட் பாரா பார்த்து ஃபுல்லா குடிக்கிறோம், ரியா மெஸ்ல ஃபுல்லா கட்டு கட்டுன்னு கட்டுறோம். அப்புறம் தலைவர் படம் பாக்குறோம், ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். என்கிட்ட சொல்லாம நீ வீட்டு வேலைக்கு போயிட்டல, ஏமா அப்படி பண்ண? சொன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்னு மறைச்சிட்டேன். ஆனா சத்தியமா அந்த நகையை நான் திருடல ராசா, நான் திருடல. அத்தை, உங்களை போய் யாராவது சந்தேகப்படுவாங்களா? என்னத்த பேசுறீங்க? ஆளாளுக்கு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாம நடக்கப்புற பத்தி பேசுங்க. இப்ப நகைக்கு என்ன பண்றது? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. நகைக்கு பதிலா பணத்தை கொடுத்து முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ண பாப்போமே. வேண்டாம் மாயா, நாம தப்பு பண்ணலங்கிறப்போ நாம எதுக்கு பணத்தை கொடுக்கணும்? அப்படி கொடுத்தோம்னா நாம தான் அந்த நகைய திருடி வித்த மாதிரி ஆயிராதா? அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வாங்க, வந்து நிம்மதியா கொஞ்சம் படுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னால தானே இந்த குடும்பத்துக்கு இம்புட்டு அவமானம் எல்லாம். பேசாம வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கலாம். அத்தை, ஏன் புலம்புறிய? யாரோ சதி பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை, நீங்க வாங்க, உள்ள போய் படுங்க. வாங்க. இல்லைங்க, யாரும் உள்ள போக, யாரும் உள்ள போக கூடாதுங்கிற. உன் தொம்பி குடிச்சிட்டு வந்திருக்கான். ஏய் அனலட்சுமி, என்ன காரியம் பண்ணிருக்கிற? உன் மகன் செலவு காசு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு நகைய திருடி வச்சிருக்க. இத பார்த்து ஊரே உன்னை காரி துப்புது. அன்னலட்சுமி, நீ இந்த வீட்டுல இருக்க லாய்க்கே இல்ல. அதே மாதிரி இந்த திருத்து குடும்பத்துல நானும் இருக்கவே மாட்டேன். நான் போவேன், ஆனா இப்ப இல்ல. இப்ப நான் போதையில இருக்கிறேன். நிதானத்துக்கு வந்துட்டு போட. போ.